என் தங்கப்பிள்ளையே, இன்று ஆவணி மாதத்தினுடைய கடைசி திங்கள் கிழமை. ஆவணி மாதம் 30ஆம் தேதி. நாளை கடைசி செவ்வாய் கிழமையோடு ஆவணி மாதம் நிறைவு பெற போகின்றது. எல்லாமும் உச்சம் பெற வேண்டிய நேரம். உன்னுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய நேரம். என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்கும் நேரம். நமக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம். தெய்வமாக நான் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை நான் பக்குவப்படுத்த வேண்டிய நேரம். இனிமேல் என் பிள்ளைக்கு நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் இல்லாமல் உனக்குரிய நம்பிக்கைகள் ஒவ்வொன்றையும் நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் உனக்காக என்றும் இந்த வராகி நான் உன் முன்னால் வந்திடுவேன். நல்லதோ கெட்டதோ எதுவென்றாலும் அம்மாவினுடைய வாக்குறுதிகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசய நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான தீர்வுகளை பெற வேண்டிய நேரம் அல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. ஏனென்றால் தெய்வமே உன்னை தேடி வருகிறது என்றால் உன் பக்கம் ஒரு பெரிய நியாயம் இருக்கிறது என்ற அர்த்தம். ஏதோ ஒன்று உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை கொண்டு தெய்வத்தை தேடி நீ செல்லும் பொழுது தெய்வமும் உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை புரிந்து அவர்களாகவே உன்னை தேடி வர தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தாலும், எந்த நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து வந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நல்ல நேரங்களை இந்த வாழ்க்கை என்னவென்று புரிய வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நமக்கு கிடைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எதை நமக்கு நடத்தி கொடுத்ததோ அதையெல்லாம் தாண்டி நமக்கான ஒரு மகிழ்ச்சியின் ரூபமாக இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லா நேரத்திலுமே உனக்கு மனதில் குழப்பங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த குழப்பங்களை தாண்டி ஒரு மகிழ்ச்சியும் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழப்பங்களை தாண்டி ஒரு சந்தோஷம் உனக்கிருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். எந்த இடத்திலும் நாம் சுருண்டு விடக்கூடாது. ஏதாவது ஒரு வழியை தெய்வம் நமக்கு காண்பித்து கொடுக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையை தெய்வம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டாலே அது போதும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இத்தனை காலமும் உன்னை தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இனி உன்னை வலிமைப்படுத்த வேண்டும். நிச்சயமாக இனி உன்னை வலுப்படுத்த வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் உனக்கு சரியாக புரிய வைத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, மனது இதையெல்லாம் யோசிக்கும் நேரம். இனி உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் சீரும் சிறப்புமாக உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் அது போதும். ஒட்டுமொத்த திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்கி தந்து விட்டால் அது போதும். எந்த இடத்தில் உனக்கு துன்பங்கள் வருகிறதோ அந்த இடத்தில் இனிமேல் நீ நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு புரிதலையும் நீ சரியாக பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை. உன்னை தொடர்கின்ற நேரமும் உன்னை நான் சேர்ந்து வருகின்ற இந்த நேரமும் இனி எல்லாமும் உனக்கு மிகுதியான நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய காலம். அத்தனையிலும் என் பிள்ளை
தனக்குரிய நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம். இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த பொழுதுகளில், உன்னை தேடி நான் வருகின்ற இந்த பொழுதுகளில் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் அது போதும். இன்று நான் சொல்கின்ற இவரின் பெயரை நீ ஒரு முறை சொன்னால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நமக்கு நடக்கும் என்ற எண்ணம் முதலில் அவர்களுக்குள் இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கும் என்ற சிந்தனை முதலில் அவர்களுக்குள் இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். அதுவல்லாமல் நமக்கு எங்கே நடக்கும், நமக்கு எங்கே கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தார்களே ஆனால் நடப்பது எதுவுமே நடக்காமல் போய்விடும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரங்களை நாம் நம் வசமாக்கி தருகின்ற காலம். நமக்கு இத்தனை காலமும் என்ன நடந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து நமக்கு மிக பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகின்ற தருணம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உன்னை நான் சுற்றி வரும் காலங்களில் நீ உனக்கு பெறக்கூடிய எல்லா நன்மைகளையும் சரியாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாயானால் அது இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்தும் நன்மைகளை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும். என்றும் என்றென்றும் உனக்கான மாற்றங்களை உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற நேரங்களை எல்லாம் நீ சரியாக பெறக்கூடிய காலம் இது. நீ எந்த இடத்திலும் எதையும் கடந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற வேண்டிய நேரம். நல்லது நடக்க வேண்டும் என்றால் உனக்கு நான் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நம்பிக்கை பிறந்து விடத்தான் வேண்டும். அப்படித்தான் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த பெயரும். இதிலும் என் பிள்ளைகள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை, எதையாவது சொல்லிவிட்டு செல்வாள். நாம் அந்த பெயரை சொல்லவில்லை என்றால் நமக்கு நல்லது நடக்காதா? அல்லது அந்த பெயரை சொன்னால் மட்டும் நல்லது நடந்து விடுமா? எப்படி இருந்தாலும் நம் வாழ்க்கை என்னவோ இப்படித்தான் இருக்க போகிறது என்று சொல்லி என் பிள்ளை என் மீது கோபம் கொள்வாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய அத்தனை கோபங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பதில் நல்ல பதிலை கொடுக்கும். உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய புரிதலையும் கொடுக்கும். தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் எந்த அளவிற்கு உண்மை என்பதனை உனக்கு சரியாக புரியவும் வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எவ்வளவோ விஷயங்களும் சூழ்நிலைகளும் உனக்குள் நின்று உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீ யோசிக்கும்படி உனக்கு இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம், அல்லது நடக்காமலும் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் வராகி வந்ததற்கான அர்த்தத்தையும் இந்த வராகி உன்னோடு இருப்பதற்கான புரிதலையும் சரியா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, இன்று ஆவணி மாதத்தினுடைய கடைசி திங்கள் கிழமை, பேரதிர்ஷ்ட நேரம். இன்று சிவபெருமானினுடைய நாமத்தை என் பிள்ளை ஒரு முறையாவது நீ சொல்லிவிடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும். திங்கள் கிழமை, ஆவணி மாதம், சிவனை வழிபடும் பொழுது அது மிக பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் என்று இந்த மாதம் தொடங்கும் பொழுதே அம்மா உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதம் முடிவடையக்கூடிய இந்த கடைசி திங்கள் கிழமையில் நீ அவரை மனதார வழிபட்டாயானால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் ஒரு நாள் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும். எல்லாமுமே ஒரு நாள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியானதொரு புரிதலையே கொடுக்க வேண்டும். என்றென்றும் உனக்கு மிகுந்த மனத்தெளிவு நிறைவாக கிடைக்க வேண்டும்.
அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு பேரதிசயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்றும் என்றென்றும் உனக்காக நான் வருகிற இந்த காலங்கள் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும் என்பதனையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமுமே மிகுதியான கலக்கத்தை கொடுக்கிறது எனும் பொழுது சிவனின் நாமத்தை சொல்லிப்பார். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும். சிவநாமத்தை உச்சரிக்கின்ற பிள்ளைகளுக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமும் காணாமல் போகும். வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களுக்கு பேரதிசயத்தை நடத்தும். இனி என்னவாகும் என்று என் பிள்ளை நீ யோசித்தாலும், ஏதுவாகும் என்று என் குழந்தை நீ சிந்தித்தாலும், அவை அத்தனையிலும் உனக்கு நான் கொடுப்பதை உனக்கு சரியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே நாம் ஏதோ ஒரு மாற்றத்தை தான் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோம் அல்லவா? என்றுமே ஏதோ ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் நாமும் போராடி கொண்டிருக்கிறோம். நடந்துவிட்டால் நல்லது, நடக்கவில்லை என்றால் கலங்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்தாலுமே சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்காத பொழுது அது உன்னை நிச்சயமாக ஆட்டி படைத்து விடுகின்றது. உன்னை நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் மிகுதியான வேதனையை படுத்தி விடுகின்றது. இனிமேலும் வாழ்க்கை இப்படியே செல்லும் என்றால் இந்த வாழ்க்கையை நான் வெறுத்து விடுவேன் என்று என் பிள்ளை நீ கலங்குகிறாயல்லவா? உன்னுடைய நேரம் உனக்கு இனிமேலும் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நேரம் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு நல்லது நடப்பதை நீ என்றும் சரியாக புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ நிறைவாக இதனை ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. மனமுடைந்து என் பிள்ளை நீ கலங்கி நிற்க எண்ணாமல் நமக்கு கிடைத்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை என் குழந்தை நீ மனதார வணங்கி நின்றால் அது போதும். நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்துகின்ற இந்த அற்புதங்களை என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் களைந்தெடுக்க நான் நிச்சயமாக அற்புதமான செய்திகளை கொண்டு எப்பொழுதுமே உன்னை தேடி வருவேன். அதனால் எந்த இடத்திலும் உன் அம்மாவை நீ தவிர்க்காதே. தெய்வம் ஒருவருக்கு வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவரவர் எண்ணங்களும் சிந்தனைகளையும் கொண்டது. அவரவரினுடைய மனநிலையை பொறுத்துதான் அது நடக்கிறது. அப்படியானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. தெளிவோடு எதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்வது தாயினுடைய அன்பினால் மட்டும்தான். நான் எதையும் உன்னிடத்தில் எதிர்பார்த்து உனக்கு எந்த விஷயத்தையும் சொல்லவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையையும் நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கவில்லை. உன்னுடைய வெற்றி உனக்கு இந்த வாழ்க்கையை நிலைத்திருக்க வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வெற்றியினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நாமாக நின்று எல்லாவற்றையும் சரியாக பெறுகிறோம் என்பதனை உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தெளிவான புரிதலை கொடுக்கும். இதுபோல உனக்கு என்றும்
அதிசயம் நடக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.